ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு செல்லிங் பற்றி ரொம்ப அழகாக நான் மிக விரும்பி நேசித்த சமீபத்தில் படித்த எழுத்துக்கள் ஒன்று ஜிக்லர் அப்படிங்கிற ஒருத்தருடைய எழுத்து. விற்பனை பற்றி உலகத்தில் அதிகம் பேசியிருக்கக்கூடிய மனிதர் அவர். ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறாரு. மனிதர்கள் பொருள்களை வாங்குவதற்கான காரணம் என்னங்கிற பற்றி அழகாக சொல்கிறாரு. மனிதர்கள் பொருளை வாங்குவதற்கான காரணம் இட்ஸ் நாட் ஃபார் லாஜிக்கல் ரீசன்ஸ் அலோன், இட்ஸ் ஃபார் எமோஷனல் ரீசன்ஸ் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு தேவை என்பதற்காக மட்டும் நான் இன்றைக்கு பொருளை வாங்கவில்லை, எனக்கு பெருமை தரக்கூடியதற்காகவும் பொருளை வாங்குகிறேன்றார். இப்ப அதாவது நான் எனக்கு ஒரு கார் வேணும் சார், பிராண்டடா வச்சுக்கிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் பெருமையா அப்படின்னு கார் வேணும். நான் 1.5 லட்ச ரூபாயிலும் கார் வாங்கலாம், 3 லட்ச ரூபாயிலும் கார் வாங்கலாம். ஆனா 30 லட்ச ரூபாய் கார் பாக்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பிராண்ட் கார் இருந்தா எனக்கு ஒரு மதிப்பு. எனக்கு தேவை என்னவோ ஒரு கார் தான், மழையில நனையாம போற இடத்துல போய் டீசெண்டா இறங்கணும் தான் கார் தான். ஆனா நான் 30 லட்ச ரூபாய் கார் தேடுறேன்னா அப்ப என்ன, எனக்கு தேவையை விடவும் என்னுடைய மதிப்பை கௌரவத்தை எது அதிகரிக்கிறதோ அதுக்கு வாங்குறேன். இப்போ இதை அப்படி மாத்தி பாருங்க. அப்ப நீங்க பொருளை விற்கிற போது உங்கள் தேவையை மட்டும் சொல்லி விற்க வேண்டிய அவசியம் இல்லை, உணர்வையும் சேர்ந்து. நீங்க ரொம்ப அன்பா இருக்க, டீ குடிக்கிறீங்களா, மனைவியோட அன்பா இருக்கலாம். காஃபி குடிக்கிற நேரத்தை அன்பாக செலவழியுங்கள். அன்புக்கும் காஃபிக்கு என்ன சம்பந்தமே இல்லை. ஆனா அன்பு என்ற உணர்வை கொடுத்து ஒரு பொருளை விற்கிற சுபாவத்தை ரொம்ப அழகா முன்கூடி கிடைச்சிருக்காரு ஜிக்லர். இப்ப பாருங்க என்ன அழகா இருப்பார். மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், மனிதர்களை மாற்ற முடியாது, அவர்களுக்கு ஏற்றவாறு செய்திகளை மாற்றி சொல்லுங்கள், அவ்வளவுதான். இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் நிறைய நம்ம தமிழுக்கு ஒரு நல்ல தேவைப்படுது. அசத்தல் தொழில் 64 மூன்றாவது புத்தகம். அது வந்து என்னன்னா, தொழில் செய்யன்னு சொல்லியாச்சு, தொழில் செய்ய விரும்புன்னு சொல்லியாச்சு, என்ன தொழில் செய்யறது. அப்ப 64 வகையான புதுமையான சின்ன சின்ன தொழில்கள், குட்டி குட்டியா வீட்டுல 10,000 இருக்கா 20,000 இருக்கா அந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி பண்ணாலும் அசத்தல் தொழில் 64 ஒன்று எழுதுறோம். நான்காவது பார்த்தீங்கன்னா தொழிலாளி டு முதலாளி. சரி சொல்லிட்டோம், இது உண்மையிலே பண்ணி ஜெயிச்சவன் யாரு? அப்ப சாதாரண ஒரு டீ கடை நடத்துறவங்க, ஒரு சலூன் கடை நடத்துறவங்க, அதாவது ஒரு வேலை பார்த்து விட்டு தனியாக வந்து ஒரு ஆளா தொழில் நடத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பேட்டி எடுத்தோம். 25 தொழில் முனைவரை பேட்டி எடுத்து. ஏன்னா இதுதான் அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். நீ எங்க பிரேக் பண்ணி வந்த, நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், பட்டு நான் வெளியே வந்து இன்னொரு இடத்துல பண்றேன்னா மிகப்பெரிய மனசுல ஒரு பெரிய மாற்றம் வேணும். இதுதான் என்னுடைய கனவு அப்படின்றத வகுக்கக்கூடிய காலம் என்ன, அது எப்ப வந்து ஒரு இளைஞன் டிசைட் பண்ணலாம், நான் இதைத்தான் ஆவேன் அப்படின்றத ஒரு இளைஞன் எந்த வயதுல டிசைட் பண்ணலாம்? எந்த வயசில் ஏற்படுகிற கனவு யதார்த்தமானதுன்னு கேட்குறீங்க, ரொம்ப நல்ல கேள்வி. இது வந்து மனிதருக்கு மனிதர், வயதுக்கு வயது மாறுபடும். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு அடி, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பார்த்தோன்னே நச்சுன்னு மனசு ஆசைப்படும், பார்த்து நடரா இதாண்டா எனக்கான விஷயம் அப்படின்னு சிலருக்கு ஆசைப்படும், சிலருக்கு வாழ்க்கை போனால் வராது. அது வந்து மனிதர்களை பொறுத்த விஷயம். அது ஒவ்வொருத்தருக்கும், ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு லிட்டரலா லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு கனவு வராது. ஒருத்தர் வந்து கிரியேட்டிவ் பீப்புள், அவங்களுக்கு கனவு நிறைய வரும். வரதும் தப்பு இல்லை, வராததும் தப்பு இல்லை. ஆனா எவ்வளோக்குள்ள வரவழைச்சுக்கிறீங்களோ வாழ்க்கை நீ எவ்வளோக்குள்ள வேகமா முன்னுக்கு போகலாம். இப்போ இதே மாதிரி வந்து சொல்றாங்களா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று சொல்றாங்க, பீப்புள் மேனேஜ்மெண்ட், அதாவது மக்களை ஆளுமை செய்யறது, பீப்புள் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், என்ன ஒரு? எனக்கு ரொம்ப பிடிச்சது பீப்புள் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிஸ்டம்ஸ் இருந்தா போறங்க. அது வந்து 2+2 4 தான். அதுல இருந்து வேற பெரிய மாற்று கருத்துலாம் கிடையாது. அழகா சிஸ்டம்ஸ் போட்டு நீ வகுத்து வச்சிடலாம். ஆனா பீப்புள் மேனேஜ்மெண்ட்ல அப்படி இல்லை. எதிராளி என்ன சொல்றாரு, 2+2ன்றது அவர் வந்து 3.5ங்களாம் 4ங்களாம் 3.99ங்களாம் எப்படிதான் சொல்லலாம். அது வந்து அவருக்கு ஏத்த மாதிரி அதை அணுகுகிற